இந்த பொங்கல் திருநாள் எதற்காக நம்ம அனுசரிக்கிறோம்? இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கிறது? இதெல்லாம் பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை சித்தன் ஏன் உருவாக்கினான்? இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இந்த பொங்கலை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம். அதாவது இது என்ன சொல்கிறோம்? இயற்கைக்கு நன்றி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வார்த்தைக்கு பின்னாடி பெரிய சகாப்தமே இருக்குது. இந்த இயற்கை அப்படின்னா என்ன, நன்றி அப்படின்னா என்ன, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த இயற்கை அப்படிங்கிறது நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இது எப்படி இருக்குதுன்னா, இது எல்லாமே ஒரு ஹார்மோனியஸாக இருக்குன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது ஒத்திசைவாக இயங்கி கொண்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாமே ஒரே உயிராக இயங்கி கொண்டிருக்கு. அதாவது ஒரே மாதிரி இல்லைங்க, ஒன்றோடு ஒன்று சார்ந்து தான் இயங்கி கொண்டு இருக்குது. எதையாவது ஒரு உயிரை நீங்கள் எதையாவது கையை வச்சிங்கன்னா மொத்த பிரபஞ்சமுமே பாதிக்கப்படும். இது எல்லாமே ஒரு ஒத்திசைவாக இயங்கணும். இது ஏதோ ஒன்று மாறி இயங்குச்சுன்னு சொன்னால் பாதிப்பு உண்டாகுது. இப்போது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சார்ந்து தான் இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் கடவுள் படைத்திருக்கிறார். கடவுளே ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இயற்கை அப்படித்தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் நல்லா இருக்கணும், என் மனைவி குழந்தை குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு, இதுதான் என்னுடைய குடும்பம், இது சரியாக இருந்தால் நான் சரியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு தவறுங்க. அதாவது இயற்கையில் இப்போ சும்மா கவனித்து பாருங்கள், சிம்பிள் காமன் சென்ஸு. இப்போ இந்த உயிர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நான் சாப்பிடுகிற உணவு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா? என்னுடைய உணவு இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல சத்தான உணவு சாப்பிடணுன்னா அந்த உணவு விளையக்கூடிய செடி ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போது நான் நல்லா இருக்கணும்னா இந்த உணவை நேசிக்கணும். உணவை மட்டும் நேசித்தால் பத்தாது, அந்த செடியையும் நேசிக்கணும். இப்போ அந்த செடி ஆரோக்கியமாக இருக்கணும்னா அது விளையக்கூடிய இந்த மண் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மண் ஆரோக்கியமாக இல்லைன்னா அந்த செடி தன் ஆரோக்கியத்தை இழந்துவிடும். அப்போது நான் மண்ணையும் நேசிக்க வேண்டும். இப்போது இந்த மண் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஒவ்வொரு புழு பூச்சி, அந்த மண்ணினுடைய தரம், அது அனைத்தும் இயற்கையின் சட்டப்படி ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே அந்த மண் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ நான் மண்ணையும் நேசிக்க வேண்டும். அப்போது இந்த மண் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு நீர் கிடைக்க வேண்டும். அப்போ தண்ணியை நான் நேசிக்கணும். நீர்நிலை நல்லா இருக்கணும்னா ஆகாயம் நேசிக்கணும். இப்படி கவனித்து பார்த்தா இந்த உயிர் நல்லா இருக்கணும்னா மொத்த பிரபஞ்சமும், அதாவது இந்த படைப்பு அத்தனையுமே சரியாக இருந்தால் மட்டுமே நான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அத்தனை செல்வமும் எனக்கு கிடைக்கும். என் பிள்ளைகள், குழந்தைகள், குடும்பம் நன்றாக இருக்கும். அப்போது நான் என் குடும்பத்துக்கு மட்டும் நான் அன்பாக இருந்தால், நன்றி உணர்வோடு இருந்தால் பத்தாது, மொத்த படைப்புக்கே என் நன்றியை நான் செலுத்த வேண்டும். ஏன்னால் இந்த கிரியேஷன் அத்தனையும் என்னை வாழ வைத்து கொண்டு இருக்குது, என் குடும்பத்தை வாழ வைத்து கொண்டு இருக்குது. இதைத்தான் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்க சொல்லி சித்தன் உருவாக்கிய வித்தை. அடுத்தது, இந்த நன்றி ஏன் நான் சொல்லணும்? அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? எதற்கு நான் சூரியனுக்கு நன்றி சொல்லணும்? எதற்கு நான் நீருக்கு நன்றி சொல்லணும்? எதற்கு நான் பூமிக்கு நன்றி சொல்லணும்? இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வுங்க. இந்த உணர்வை, அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை அறிவாக பார்க்கறதில்ல, உணர்வில் நன்றி சொல்கிறேன்.
இந்த வாய் வார்த்தை இல்லை, தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி அப்படி சொல்கிறது இல்லை. இது உணர்வில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த உணர்வு தான் அதிர்வாக மாறுகிறது. அதிர்வாக மாறி பிரபஞ்சத்தையே தொடுது. நான் பல வீடியோக்களில் பேசியிருக்கேன். அதிர்வு தான் பிரபஞ்சத்தின் பாஷை, கடவுளின் பாஷை. அப்போது இந்த நன்றி உணர்வு, ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்துக்கே நன்றியை வெளிப்படுத்தும் போது அவனுக்கு அத்தனை செல்வமும் கிடைக்கிறது. இதை பற்றி வள்ளுவர் ஒரு குறளில் பேசுகிறாங்க. அந்த குறள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கும். இந்த குறளை ஒரு முறை சொல்கிறேன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டான் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த குறள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் அந்த குறளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அர்த்தம் உட்கார்ந்து கொண்டு இருக்கு. அதனுடைய ஆழத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதாவது அவர் என்ன சொல்ல வராரு, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு தவறு வேணாலும் செய்திருக்கலாம், தர்மத்தையே நீங்கள் குலைத்திருக்கலாம், அழித்திருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு தர்மத்தை குலைத்த ஒரு மனிதனுக்கு கூட பாவ விமோச்சனம் உண்டு. கடவுளிடமிருந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு. ஆனால் ஒரு மனுஷன் ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு சின்ன உதவியை கூட நீ வாங்கிட்டு அதற்கு நன்றி மறந்தேன்னு சொன்னால் இதுக்கு விமோச்சனமே இல்லை, மிகப்பெரிய தண்டனைக்கு நீ ஆளாக்கப்படுவாய் அப்படின்னு சொல்கிறாருங்க. பெரிய விஷயம். அதாவது ஒரு சின்ன உதவின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, யாரோ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அட்ரஸ் தெரியல, அந்த தெரு முகனையில் ஒரு ஆட்டோக்காரன்ட்ட கேட்குறீங்க, இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஆட்டோக்காரர் இப்படி கையை காமிச்சு இதான் என் வீடுன்னு சொல்கிறார். இந்த கையை காமிச்சு ஒரு சின்ன உதவி பண்ணார் இல்லையா, இந்த உதவிக்கு நீ நன்றி மறந்தேன்னு சொன்னால் உனக்கு பாவ விமோச்சனமே கிடையாது, உனக்கு மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக்கப்படுவாய், உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க. மிகப்பெரிய வார்த்தை. அப்போ இந்த ஒரு சின்ன உதவிக்கு ஒருத்தன் நன்றி மறந்தாலே அவனுக்கு இந்த செல்வம் கிடைக்கல, அத்தனை தண்டனை கிடைக்குதுன்னா, இவ்வளத்தையும் என் உயிரை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கு ஒரு மனிதனோ அல்லது ஒரு சமுதாயமோ நன்றி மறந்தால் அந்த சமுதாயம் எப்படி நல்லா இருக்க முடியும்? அதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பண்டிகை. இது ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, பல நாடுகளில், வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னாலே இந்த தேங்க்ஸ் கிவிங்னு இதை அனுசரிப்பார்கள். இது சித்தன் மிக புத்திசாலித்தனமாக ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்படுறது. இப்போது இந்த அடிப்படை உண்மை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தால் இந்த பண்டிகை பற்றி இப்போ பேசும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது 4 நாட்கள் அனுசரிக்கப்படுகிறதுங்க. சப்ஜெக்டுக்கு வர்றேன். இப்போ முதல் நாள் போகி பண்டிகைன்னு சொல்லுவோம். இது என்னென்னா, பழையதை களைத்து விட்டு புதுவென புகுதல்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தேவையில்லாத பொருட்கள், வீட்டில் மட்டும் இல்லை, என் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு வீட்டில் தேவையில்லாத ஒரு குப்பை இருந்ததுன்னா அது அசுத்தத்தை மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்காது. இது இறை சட்டம். எந்த இடம் சுத்தமாக இல்லையோ அந்த இடத்தில் இறைவன் வரவே மாட்டார், அந்த சக்தியும் உங்களுக்கு கிடைக்காது. அது மனதில் ஆரம்பித்து, மனமாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், நான் இருக்கிற வீடாக இருக்கட்டும், சுத்தம்தான் முதல் படி. இறை சக்தியை, உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது சுத்தம்தான். எவ்ரிதிங் ஹேஸ் டு பி க்ளீன். ஸோ முதல்ல சித்தன் என்ன சொல்கிறான்னா, முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுடான்னு சொல்கிறான். ஸோ எந்த ஒரு பொருள், பயன்படுத்தாத பொருள் உன்னிடத்தில் இருக்குதோ உன் சக்தி அனைத்தையும் அது உரிந்து விடும். இது இயற்கையின் சட்டம். ஸோ எல்லாத்தையும் போட்டு எரிடான்னு சொல்கிறோம். அதனால தான் அழிக்கும் கடவுள்னு ஒரு கடவுளே வச்சுருக்கிறோம். மகாதேவரை சொல்கிறோம். ஒரு சக்தி உருவாக்குது, ஒரு சக்தி உயிரினத்தை சஸ்டெயின் பண்ணுது, காப்பாற்றுது, இன்னொரு சக்தி எல்லாத்தையும் அழித்து சுத்தம் பண்ணுது. அப்போது இயற்கையே இப்படித்தான் இயங்கி கொண்டு இருக்குது. ஸோ முதல்ல கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். அதுதான் போகி பண்டிகை. அடுத்தது 2வது நாள் அதை பொங்கல் என்று சொல்கிறார்.
இது மிகப்பெரிய உண்மைங்க. இது என்னன்னா, இந்த படைப்பு அத்தனையும் என் உயிரை காப்பாற்றி கொண்டு இருக்குது. இந்த அத்தனை படைப்புக்கும் காரணமாக இருக்குது. இது அத்தனை கிரியேஷனுக்கும் உயிரூட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி எதுனா இந்த சூரிய பகவான். இந்த சூரியனுக்குள்ளே தான் இருந்து அத்தனை சக்தியும் கிடைத்து இந்த அத்தனை உயிரினங்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்குது. இது அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானே, நீதாயா என் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறாய். இந்த வருஷம் நான் உயிரோடு இருக்கிறேன், இவ்வளவு செல்வத்தையும் எனக்கு கொடுத்ததுக்கு உனக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விழா தான் பொங்கல். அதை ஏன் பொங்கல்னு சொல்கிறோம்? அந்த பொங்கி வழுகிறது. இயற்கையில் இது பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ஆழமாக போய் பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அரிசி, அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருப்பட்டி, அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்பைசஸ்ஸு, இது எல்லாமே அந்த காலத்தில் அதை பொங்கி வழியுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்பு, எனக்குள்ளே இருக்கிற நன்றி உணர்வு, எனக்கு நீ இவ்வளோத்தை கொடுத்துருக்கிறியே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன், என்னுடைய அன்பு இந்த ஒரு பொங்கலை போல் பொங்கி வழிகிறது. இது அத்தனை கிரியேஷனுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய உயிர் ஊட்டிய உனக்கு என் அன்பை நான் நன்றி காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு சிம்பாலிக்காக மட்டும் இல்லை, இதில் ஒரு மருத்துவத்தன்மையும் இருக்கிறது. இந்த பொங்கல் சமைக்கும் பொழுது அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே இந்த ஆகாசத்தில் சென்று, அந்த புகை மூட்டம் சென்று இந்த அட்மாஸ்பியரையே சுத்தப்படுத்துகிறதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. மிகப்பெரிய உண்மை அது. இதுக்கு அத்தனைக்கும் எப்பொழுது ஒருவன் நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறானோ, இவனுக்கு he has recognized all the beings in the world. இந்த படைப்பு அத்தனையும் எனக்காக படைக்கப்பட்டு என் உயிரை காப்பாற்றியிருக்குது. அதற்கு உணர்வு பூர்வமாக அந்த நன்றியை வெளிப்படுத்தும் போது எனக்கு அத்தனை சுபிட்சமும் கிடைக்கிறது. இதுதான் இயற்கையின் சட்டம். அந்த நன்றி வெளிப்படுத்தக்கூடிய அந்த விழா தான் பொங்கலாக அனுசரிக்கப்படுகிறோம். அடுத்தது, இந்த உணவு அத்தனையும் என் உயிரை காப்பாற்றி இருக்குது. இந்த உணவுக்கு காரணமாக இருந்த இந்த மாடுகள் அத்தனையும், அதற்காக உழைத்த அத்தனை உயிரினங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இது மாடுகள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நன்றி சொல்கிறோம். நீங்கள் இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனத்தையும் கும்பிடுவோம். ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பாம்பை கும்பிடுவோம், மாடுகளை கும்பிடுவோம், ஒரு எலியை கும்பிடுவோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் கடவுளாக பார்க்குறோம். ஏன்னா கடவுள் தன்மையே ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்குது. ஒரு மரத்தை கும்பிடுவோம், மரத்தை சுற்றி விளக்கு வச்சு, நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து பாருங்கள். இந்து சமயத்தில் இது அத்தனையும் இருக்கும். அந்த அத்தனை உயிரினங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது ஒன்றையும் விட்டுறாதேங்கிறான், எதையுமே விடாத. எல்லா உயிரினங்களும் உனக்கு இந்த உயிரை காப்பாற்றுவதற்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் அதிலே உட்கார்ந்து கொண்டு உனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு நீ நன்றியை வெளிப்படுத்துன்னு சொல்கிறதுக்காகத்தான் அந்த மாட்டுப் பொங்கல்னு ஒன்று கொண்டாட சொன்னான். அடுத்தது பார்த்திங்கன்னா காணும் பொங்கல்னு சொல்கிறோம். இது என்னன்னா காண்றது. அதாவது இது ட்ரெடிஷ்னலாக என்னன்னா, நம்ம குடும்பத்தார் அத்தனை பேரையும் நம்ம எல்லாம் ஒன்று கூடி உட்காந்து ஒரு பிக்னிக் மாதிரி போய் சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒன்று கூடி இருப்பாங்க. அப்போது அதுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என் இனம், மனித இனம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, மக்கள் அத்தனை பேரும் நாங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இருக்கிறோம். அப்போது நம்ம குடும்பத்துக்குள்ள நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கும், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் எதையோ ஒன்று, போன வருடம் நிறைய மண்டையில் குப்பையை கேரி பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிரியா, இதை எதையும் மனசில் வச்சுக்காத. நம்ம எல்லாருமே ஒரே உயிராக இயங்கி கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளே இந்த ஒரு வெறுப்போ கோபமோ எரிச்சலோ பொறாமையோ எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இன்றோடு அது போகட்டும்.
நாம் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே சக்தியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இந்த வருடத்தில் இருக்கிற குப்பை, மனதில் இருக்கக்கூடிய அத்தனை குப்பையும் தூக்கி போடும் அப்படின்னு சொல்லி ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக நீ இருந்துட்ட. ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி உணர்வை, நீ என்ன தவறு செய்திருந்தாலும் நீ எனக்கு என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்திருக்கிறாய், அதற்கு உனக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்ப்புகளும் போய்விடுகிறது. இதற்காக அனுசரிக்கப்படுறதான் அந்த காணும் பொங்கல் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அன்னைக்கு எல்லாரையும் போய் சந்திக்கணும். யார் யாரெல்லாம் குறிப்பாக உங்கள் மனசில் ஒரு எதிர்ப்பு வச்சுருக்கீங்களோ, ஒரு வெறுப்பு வச்சுருக்கிறீங்களோ, அந்த மனிதரை பார்த்து அவரும் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நல்லது செய்திருக்கிறார். இதற்காக அனுசரிக்கப்படுறதான் இந்த காணும் பொங்கல். ஆக இந்த 4 நாட்களையும் எவ்வளவு அழகாக சித்தன் உருவாக்கியிருக்கிறான், ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருக்கிறான். இதை அனுசரிக்கும் போது இயற்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது இந்த சூரிய பகவான் தான் இந்த மூலத்துக்கே, இந்த அத்தனை உயிரினங்களுக்கும் காரணமாக இருக்கிறார். இவர் வடக்கு முகமாக நகரத் தொடங்குகிறார். தெற்கு முகத்திலிருந்து வடக்குக்கு நகரக்கூடிய அந்த உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய இது 6 மாத காலம் அவர் தெற்கு நோக்கி இருக்கிறார். 6 மாத காலம் அவர் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கக்கூடிய அந்த நாளைத்தான் உத்தராயணம் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள். ஸோ அந்த உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாளில் இந்த மாதிரி ஒரு உணர்வோட ஒரு மனிதனோ அல்லது ஒரு சமுதாயமோ தனக்கு கிடைத்ததற்கு அத்தனையும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது உன்னுடைய அத்தனை பாவ கர்ம வினைகள் அத்தனையும் கரைந்து உனக்கு அத்தனை சுபிட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சித்தன் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானபூர்வமான பண்டிகை தான் இந்த பொங்கல் என்று சொல்லக்கூடிய 4 நாட்கள் நடத்தக்கூடிய ஒரு 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 ரிச்சுவல் அல்லது ஒரு பண்டிகை. இந்த உண்மையை உணர்ந்து உணர்வுபூர்வமாக, இதை சாதாரணமாக எடுத்துக்காம உணர்வுபூர்வமாக இந்த பொங்கலை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அத்தனை சுபிட்சமும் சேரும். அதைத்தான் அந்த காலத்தில் சொன்னான், தை பிறந்துச்சுன்னா உனக்கு வழி பிறக்கும்டா, எல்லா பிரச்சனையும் தீரும்டா. 100க்கு 100 உண்மை. இதை யார் சரியாக புரிந்து கொண்டு இந்த இயற்கைக்கு நன்றி உணர்வை ஒரு உயிர் விடாமல் உணர்வோடு இந்த நன்றியை வெளிப்படுத்துகிறானோ அத்தனை சுபிட்சம் சேரும். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அத்தனை பேருக்கும் இதை முழு மனதோடு நீங்கள் இந்த பண்டிகையை அனுசரித்து இந்த அத்தனை செல்வமும் உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து உங்களுக்கு அத்தனை செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி